வெற்றி முழக்கம் எழுதியவர் நா. பார்த்தசாரதி. அத்தியாயம் 27. நலம் நாடிய சூழ்ச்சிகள். ஏற்பாட்டின்படி வாசவதத்தையும் உதயணனும் இலாவாண நகரத்து அரண்மனையில் தங்கி வாழ்ந்து வந்தனர். அங்கனம் அவர்கள் வாழ்ந்து வரும்போது ஒரு நாள், இப்படி முயற்சியின்றி வீணே இருந்து வருதல் அரசர் குடி பிறந்தோருக்கு அழகன்று. ஆகையால் நீ உன் கீழுள்ள குறுநீர மன்னர்களையும் பிறரையும் கண்டு அவர்கள் செவ்வனே ஆட்சி நடத்துகின்றனரா என்று கவனிக்க போய் வருதல் வேண்டும் என நண்பர் அவனுக்கு கூறினர். உதயணன் வாசவதத்தையை பிரிய நேரிடுமே என்று கருதி அதற்கு மறுத்துவிட்டான். நண்பர்கள் அவன் நிலைக்கு வருந்தி ஒன்றும் செய்ய இயலாமல் வரிதே இருக்க நேர்ந்தது. இது நிகழ்ந்து முடிந்த சில நாட்கள் சென்ற பின் வாசவதத்தையே உதயணனிடம் வேட்டையாடும் நிமித்தமாக காடு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது பல பூக்களாலும் தழைகளாலும் அழகிய மாலை தொடுத்து தனக்கு கொண்டு வருமாறு வேண்டிக் கொண்டாள். தத்தையின் வேண்டுகோளை மறுக்க முடியாத உதயணன் வேகமாக செல்லவல்ல குதிரை ஒன்றின் மீது ஏறி காடு சென்றான். இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தத்தையை உதயணனிடமிருந்து பிரிக்க விரும்பினர் நண்பர். அரசன் இன்ப நுகர்ச்சியில் ஆழ்ந்து பிறவற்றை நோக்கானாயினான் என்று காட்டு வேடர்கள் வந்து அரண்மனைக்கு தீயிட்டு விடப்போவதாக எங்கும் செய்தியை பரப்பினர். தாங்களே சில ஏவலாளர்களை விட்டு தத்தை இருந்த அரண்மனையை தீக்கு இரையாக்கிவிட்டு உள்ளிருந்த தத்தையையும் சாங்கிய தாயையும் அரண்மனையின் அடிப்பகுதி மூலம் யோகி வசிக்கும் இடத்திற்கு ஏற்படுத்தப்பட்டிருந்த சுரங்க வழியாக அங்கே அனுப்பிவிட்டனர். எரிந்து போன அரண்மனையில் தத்தையின் அணிகலன்களை அங்கும் இங்குமாக சிதறி அவளும் எரிபட்டு இறந்தாள் என்று உதயணன் நம்புமாறு செய்து வைத்தனர். திட்டத்தில் முழு பங்கு கொண்டு உதயணன் நலத்திற்காக உழைக்கும் முக்கிய நண்பர்களை தவிர வேறு எவரும் தத்தை சாங்கிய தாயுடன் உயிரோடு சுரங்க வழியாக தப்பி சென்று யூகியிடம் உள்ளாள் என்பதை அறியவில்லை. இலாவாண நகர அரண்மனை இவ்வாறு தீப்பட்டு எரிந்து போன அளவிலே தப்பி சென்ற சாங்கிய தாயும் வாசவதத்தையும் யூகி இருக்கும் இடத்தை சென்று அடைந்தனர். முன்பின் தெரியாத அங்கே சாங்கிய தாயுடன் ஓடி வந்திருந்த தத்தை சிறிது கலங்கினாள். அப்போது சாங்கிய தாய், உன் காதல் கணவன் அரசியல் வாழ்வில் உயர்வு பெறவே இத்தகையதொரு சூழ்ச்சி செய்யப்படுகிறதை ஒழிய வேறில்லை என்று கூறி தேற்றினாள். அதற்குள் யூகியே வாசவதத்தையின் முன்வந்து அவளுக்கு பல ஆறுதல் உரைகளை கூறி, இவையாவும் உன் கணவன் தன்னை உணர்ந்து கொள்ளவும் பிறரால் ஆளப்பட்டு வரும் தன் நாட்டை மீட்கும் உணர்வு பெறவும் பிங்கள கடகர்களாகிய தன் தம்பியர் துயர் போக்க வேண்டும் என்ற கருத்து கொள்ளவுமே செய்யப்பட்ட சூழ்ச்சி இது. இந்த சூழ்ச்சி நிறைவேற வேண்டி என் பொருட்டும் உன் கணவன் பொருட்டும் சில நாள் நீ இந்த பிரிவை பொறுத்து கொள்ள வேண்டும். அருள் கூர்ந்து நீ எனக்கு இவ்வரத்தை அளிப்பாயாக என்று யூகி தத்தையை வேண்டிக் கொண்டான். அந்த உருக்கமான வேண்டுகோள் தத்தையின் மனத்தையும் கவர்ந்து விட்டது. இதுவரை தன்னிடம் பேசுபவன் யூகி என்றே அவள் எண்ணவில்லை. சாங்கிய தாய் படத்தை கொண்டு வந்து உதயணனிடம் காட்டிய பின் யூகி இறந்து விட்டான் என்றே எண்ணி வந்தாள் அந்த பேதை பெண். இதுவரை யூகியை அவள் நேரில் கண்டதும் இல்லை. இப்போது தன்னிடம் பேசுபவன் உதயணனுக்கு நெருங்கிய நண்பர்களில் ஒருவனாக இருக்க வேண்டுமென்றே அவள் எண்ணினாள். சாங்கிய தாய் அவளுடைய சந்தேகத்தை புரிந்து கொண்டவள் போல அவனே யூகி என்பதையும் அவன் இறந்ததாக உருவகம் செய்யப்பட்ட படம் வெறும் கற்பனை என்பதையும் மீண்டும் அவளுக்கு விளக்கமாக கூறினாள். அது கேட்ட தத்தை நம்பிக்கையுடன், முன்பு ஒன்றையில் சிறை நீங்க உதவிய நீர் என் கணவனுக்கு இன்றும் நலமே நாடுவீர். எனவே நீங்கள் செய்ய வேண்டியதை செய்து அரசனை வழிக்கு கொணர்க என்று கூறி அவர்கள் திட்டத்துக்கு தானும் ஒத்துழைப்பதாக வாக்கு கொடுத்தாள் வாசவதத்தை. யூகி மனம் மகிழ்ந்து இனி உதயணன் பழைய துன்பங்கள் நீங்கி நலமுறல் நிச்சயம் என நினைத்தான். வாசவதத்தையும் ஒத்துழைப்பதாக ஒப்புக்கொண்டது யூகிக்கு மேலும் நம்பிக்கை அளிப்பதாயிருந்தது. காடு சென்றிருந்த உதயணன் இலாவாண மலை சாரலில் உள்ள வளம் மிகுந்த பூங்காக்களில் தத்தைக்கு வேண்டிய நறுமண மலர்களையும் தழைகளையும் சேகரித்துக் கொண்டு அதை அவளுக்கு அளிக்கும் ஆவலோடு திரும்பி விரைவாக நகருக்கு புறப்பட்டான். தத்தையின் சிறு பிரிவை கூட அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன்னுடைய ஒரே கன்றை நினைத்து மேய்த்தல் வெளியிலிருந்து ஆர்வத்தோடு திரும்பும் தாய் பசுவின் மனநிலையை ஒத்திருந்தான் அப்போது அவன். உதயணனோடு காட்டுக்கு உடன் வந்திருந்த குதிரை பாகன் மரத்தடியில் கட்டப்பெற்றிருந்த 2 குதிரைகளில் அரசனுக்குரிய உயர்ந்த சாதி குதிரையை சேனம் பூட்டி கொண்டு வந்து நிறுத்தினான். பாகன் கையிலிருந்து கடிவாளத்தை வாங்கிக் கொண்டு தாவி ஏறினான் உதயணன். பாகன் கை கூப்பியவாறே அரசனை வணங்கி விலகி நின்று கொண்டான்.
குதிரை முன்கால்களை கொண்டு தாவி பாய்ந்தது. காற்றிலும் கடுகி சென்ற குதிரையின் குளம்பொலி மலை சிகரங்களில் பயங்கரமாக எதிரொலித்த வண்ணம் இருந்தது. பாகனுடைய குதிரையும் உதயணனை பின்தொடர்ந்தது. குதிரை மலை நடுவில் உள்ள வழியை கடந்து நகரை அணுகிய போது உதயணனுக்கு சில தீய நிமித்தங்கள் ஏற்பட்டன. இடது புறத்து கண்ணும் தோளும் துடித்தன. சில பறவைகளின் குரல்கள் தீமைக்கு அறிகுறியாக ஒலித்தன. இத்தகைய தீக்குறிகளால் மனம் கலங்கியவாறே குதிரை மேல் வந்து கொண்டிருந்த அவன் தொலைவில் நகரினுள்ளே அரண்மனை பக்கமாக தெரியும் புகைப்படலங்களை கண்டான். இந்த காட்சி அவன் கலக்கத்தை மேலும் அதிகப்படுத்தியது. வழியில் ஏற்பட்ட துர்நிமித்தங்களும் புகை காட்சியுமாக சேர்ந்து ஆருயிர் காதலி வாசவதத்தைக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்திருக்குமோ, அவள் நம்மை பிரிந்தனளோ என்ற அச்சத்தையும் துயரத்தையும் அவனுக்கு ஏற்படுத்தின. இதற்குள் குதிரை நகரின் தலைக்கோட்டை வாயிலை அடைந்துவிட்டது. அவன் மனத்தில் அடக்க முடியாத பரபரப்பு வளர்ந்தது. அருகில் நெருங்கியதும் அரண்மனை தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததை கண்டான் உதயணன். காட்டு வேடர்தாம் அரண்மனைக்கு தீ கொளுத்தினர் என்று ஒரு பொய்யை மெய் போல செய்வதற்காக சில காட்டு வேடர்களை அடித்து துரத்துவது போல துரத்தி கொண்டே வயந்தகனும் உருமண்ணுவாவும் அங்கே வந்தனர். எதிர்ப்புறமிருந்து குதிரை மீது வரும் உதயணன் நகரில் புகை கண்டு துயரத்தால் மயங்கிவிடாமல் அவனை ஆற்ற கருதியே அவர்கள் தலைக்கோட்டை வாசலிலேயே அவனை எதிர்கொண்டு நின்றனர். உதயணன் தான் கொண்டு வந்த மலர்களையும் அரும்புகளையும் சிதறிவிட்டு துயரத்தால் தாக்குண்டு தோன்றினான். அவர்களுக்கு அப்பால் சற்று தொலைவில் வாசவதத்தையின் தோழியாகிய காஞ்சனமாலை அழுது புலம்பி அரற்றிக் கொண்டிருந்தாள். தீ நாக்குகள் போன்ற பேரிதழ்களோடு வடிய செந்தாமரை மலர்கள் செறிந்து பூத்திருக்கும் ஒரு பொய்கையில் அன்னம் ஒன்று தன் சேவலை தேடி அலமரல் போல இருந்தது காஞ்சனையின் அப்போதைய நிலை. புன்சொற் கேட்ட பெரியோர் போல கருகி வாடியிருந்தது அவள் பொன்மேனி. தன் தலைவியான வாசவதத்தையை பற்றி கூறி அரற்றியவாறே அவள் அவலமே உருவாய் நின்று அங்கே அழுது கொண்டிருந்தாள். இவ்வாறு வாசவதத்தையை முன்னிலைப்படுத்தி அரற்றிக் கொண்டிருந்த காஞ்சனையின் மொழிகள் அப்போதுதான் குதிரையில் வந்து அங்கே நின்ற உதயணன் செவியில் பட்டன. ஏற்கனவே கலக்கமும் பயங்கரமான சந்தேகமும் கொண்டு வந்திருக்கும் உதயணன் காஞ்சனையின் இந்த அரற்றலையும் வயந்தகனும் உருமண்ணுவாவும் கையை பிசைந்து கொண்டு கவலை தோன்று நிற்பதையும் கண்டான். அடுத்த கணம் வாசவதத்தைக்கு என்ன நேர்ந்ததோ என்ற திகைப்பில் குதிரையிலிருந்தே மயங்கி சாய்ந்தது அவன் உடல். வயந்தகனும் உருமண்ணுவாவும் பதறி ஓடி தரையில் விழ இருந்த உதயணன் உடலை குதிரையிலிருந்தே தாங்கியவாறு எடுத்தனர். உடனே பக்கத்தில் இருந்த ஏவலாளன் ஒருவன் ஓடோடியும் சென்று மயக்கத்தை நீக்கும் தன்மை வாய்ந்த கடும் கூட்டு என்னும் அரிய மருந்தை கொண்டு வந்தான். அந்த மருந்தை அழித்து மார்பில் குளிர்ந்த சந்தனத்தையும் பூசினர். பின் பெரிய ஆலவட்டம் ஒன்றை கொடார்ந்து தூய காற்று அவன் உடலில் படும்படியாக வீசினர். சிறிது நேரத்தில், வாசவதத்தை, என் உயிரே, நீ எங்குற்றனை என்று அரற்றிக்கொண்டே கனவிலிருந்து விழிப்பவன் போல கண் விழித்தான் உதயணன். சுற்றியிருந்த நண்பர்கள் சற்றே முகம் மலர்ந்தனர். மெல்ல மயக்கம் தெளிந்தான் அரசன். விழித்தவுடன், வாசவதத்தைக்கு என்ன நேர்ந்தது என்ற கேள்விதான் அவனிடமிருந்து துயரம் தோய்ந்து ஒழித்தது. வாசவதத்தைக்கு நேர்ந்ததை அவனிடம் எப்படி தெரிவிப்பதென நண்பர் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு தயங்கினர். அத்தியாயம் 28. துயர வெள்ளம். நண்பர்கள் நீண்ட நேர சிந்தனைக்கு பின் நடந்த துன்பங்களை படிப்படியாக உதயணனுக்கு கூறினர். வாசவதத்தைக்கு நேர்ந்த அவலம் அறிந்ததும் உதயணன் ஒரேடியாக கதறினான். ஆருயிர் நண்பர் ஆறுதல் மொழி கூறினர். அதையும் பொருட்படுத்தாமல் எரிந்து கொண்டிருந்த அரண்மனையின் அந்தப்புற மாடங்களின் தீயின் இடையே தானும் குதித்து விடுவான் போல எழுந்து ஓடினான் உதயணன். தத்தை இறந்தது இந்த தீயிலேதானே, நானும் இதிலேயே மூழ்கி இறக்கிறேன் என்று கூறிக்கொண்டே ஓடிய அவனை நண்பர் தடுத்து நிறுத்துவதற்கு பெரும் பாடுபட வேண்டியிருந்தது. அவனுடைய துயரம் சமாதானப்படுத்த இயலாத மிக பெரிய துயரமாயிருந்தது. நண்பனே, துன்பப் பொறை சுமக்கலாற்றாது நீ இங்கனம் தீ புகுதல் உன் பகைவர் மகிழ்ச்சி அடைவதற்குரிய செயலாகும். அன்றியும் யோகியை இழந்த பின் வத்தவ குமரன் தனக்கென சொந்த ஆற்றல் இல்லாது போயினமையால் தத்தையின் பிரிவு துயர் வாயிலாக கொண்டு கோழையாக மாறி தானே இறந்து போனான் என்று பிறர் உன்னை இகழவும் இடம் தரும் இச்செயல். ஏற்கனவே யோகி இறந்த பின் நீ ஏதும் செய்ய இயலாதவன் ஆயினை என்று உன் பகைவர் எள்ளி நகையாடி உரைத்து வருகின்றனர். ஆகவே கலங்காமல் இரு.
என கூறி நண்பர் அவனை தீ புகாமல் தடுத்து நிறுத்தினர். உதயணன் நலத்திற்காக நடிக்கப்பட்ட ஒரு போலி நாடகத்தை அவன் நம்பி திருந்தவே நண்பர்கள் இந்த ஏற்பாடு செய்திருந்தனர். புற்றில் இருக்கும் பாம்பை வெளியேற்றி சினமூட்டுவதற்காக புற்றின் வாயிலில் இட்ட நெருப்பை கண்டு பாம்பு வெளியே போந்ததுமன்றி சிலரை தீண்டவும் தலைப்பட்டு விட்டது போல உதயணன் அதை நம்பியதோடன்றி தன் உயிரையும் மாய்த்து கொள்ள முற்பட்டு விட்டது கண்டு அவர்கள் திடுக்கிட்டனர். முதலுக்கே மோசம் வந்துவிடும் போல் இருந்தது. எவர் வேடிக்கை பார்க்க பாம்பை உள்ளே இருந்து நெருப்பிட்டு வெளியேற்றினாரோ அவரையே அது கடித்து விட்டால் என் செய்வது? அரிதின் முயன்று நிலை கொள்ளாமல் தடுமாறி உழன்று சுழலும் உதயணனை தேற்றினர் அவனுடைய தோழர்கள். காரிய நாடகத்தை அவன் மெய்யென நம்பியது அவர்களுக்கு மகிழ்ச்சியே தந்தது. எல்லையற்ற நீர் பெரும் பரப்பை உடையதாக இருந்தாலும் கடலுக்கும் கரை உண்டல்லவா? அதை கடந்து அது அப்பால் போய்விட முடியாதே. தன் தோழர்களின் சொல்லை கடந்தறியாத உதயணன் ஒருவாறு மனம் தேறி தானும் தீயில் புகுந்து உயிர் விடும் எண்ணத்தை கைவிட்டான். சுற்றி தீ பற்றிய போது அஞ்சி நடுங்கி செய்வதறியாது குகையில் சிக்கிவிட்ட மயிலை போல தன் இன்னுயிராகிய என்னை நினைந்து தத்தை எப்படி பரிதவித்தாளோ என்று நினைத்து பார்த்தபோது உதயணனுக்கு தன் உடலில் உயிர்ப்பே நின்றுவிடும் போலிருந்தது. அவலத்தின் உணர்வு சுமைகள் அவன் நெஞ்சை பிடித்து தாழ்த்தின. பறி கொடுக்க கூடாததும் என்றும் பறி கொடுப்பதற்கு அரிதுமான ஒன்றை பறி கொடுத்து விட்டவன் போல மயங்கி சோர்ந்தான் உதயணன். எரிந்து போன தத்தையின் பொன்னுடலையாவது ஒரு முறை கண் குளிர காண வேண்டும் போலிருந்தது அவனுக்கு. கண்டால்தான் தன்னிடம் கொந்தளிக்கும் சோக வெள்ளம் வடியும் என்று அவன் உள் உணர்வு பேசிற்று. அரைகுறையாக எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை அவித்துவிட்டு எரிந்து போன அவள் பொன்னுடலையாவது எனக்கு காட்டுங்கள் என்று உதயணன் கேட்டபோது நண்பர்களுக்கு பகீர் என்றது. தத்தையின் பிணத்தை காண வேண்டும் என்று உதயணன் கேட்பான் என அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. நெருக்கடியான நிலை ஏற்பட்டது அவர்களுக்கு. இப்பொழுது அவன் கேட்ட கேள்வியால் தங்கள் குட்டு உடைப்பட்டு நாடகம் அம்பலமாகிவிடுமோ என்று அவர்கள் உள்ளூர நடுக்கமும் அடைந்தார்கள். எல்லாம் உதயணன் நன்மைக்காகவே செய்திருந்தார்கள் என்றாலும் பொய்தானே. எரிந்து போன கரிப்பினத்தை அரசர்கள் காண்பது வழக்கமில்லை. அது அவர்கள் மங்களத்திற்கு தகாது என்று தங்களை சமாளித்துக் கொண்டு ஒரு பொய்யை சாமர்த்தியமும் சாதுரியமும் தோன்ற வெளியிட்டு உதயணனை நம்ப வைத்தார்கள். முதலில் அதற்கு இணங்கிய உதயணன் பின்பு மனம் மாறிவிட்டான். கண்டிப்பாக எரிந்து போன தத்தையின் உடலை காணத்தான் வேண்டுமென்று பிடிவாதத்தோடு ஒற்றை காலில் நின்றான். அவனுடைய பிடிவாதத்தை தளர்த்துவது கடினமாயிருக்கும் என தோன்றியது. உதயணன் துயரத்தையும் அந்த துயர வேகத்தில் நொடிக்கு நொடி அதிகமாகி வரும் அவனுடைய பிடிவாதத்தையும் கவனித்த உருமண்ணுவா அதை தீர்க்கும் வழி நாடி சற்றே நுணுக்கமாக சிந்தித்து பார்த்தான். இந்த நிலையில் உதயணனுடைய பிடிவாதத்தை நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தினால் என்ன நிகழும் என்பதையும் உருமண்ணுவா அனுமானம் செய்தான். தத்தை தீப்பட்டு இறந்து போனது உண்மையாயின் இவர்கள் பிணத்தை காட்ட மறுப்பானேன். ஒருவேளை இதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோ? எனக்கு உயிர் நண்பர்களாகிய இவர்கள் இத்தனை பேர் இருந்துமா தத்தையை இறந்து போக விட்டு இருப்பார்கள்? இல்லை, ஒருபோதும் இருக்காது. தத்தை இறந்து இருக்க மாட்டாள். வேண்டுமென்றே ஏதோ காரணம் பற்றித்தான் இவர்கள் இப்படி கூறியிருக்க வேண்டும் என்று இந்த விதமாக உதயணன் சந்தேகமுற்று நினைத்து விடுவானானால் பின் மேலே நடக்க வேண்டிய அருமையான திட்டங்கள் அவ்வளவும் சரிந்து போகும். உதயணன் மனம் எவ்வளவு கூர்மையானது என்பதை நன்றாக அறிந்திருந்த உருமண்ணுவா இமை பொழுதில் தங்கள் நெருக்கடியை உணர்ந்து கொண்டான். நல்ல வேளையாக வாசவதத்தையின் பள்ளி அறை பக்கத்தில் முன்பே 2 வேடர்களை தத்தை சாங்கியத்தாய் ஆகிய இருவருடைய அணி ஆடைகளுடன் நெருப்பில் தள்ளி வைத்திருந்தனர். இப்பொழுது கரிந்து அடையாளம் கொள்ள முடியாமல் இருக்கும் அவர்கள் பிணங்களை அருகில் போக விடாமல் தூரத்திலிருந்தே காட்டி உதயணனை திருப்தி செய்துவிடலாம் என்ற முடிவுடன் உதயணனுக்கு பிணத்தை காட்ட ஒப்புக்கொண்டு அவனை அழைத்து சென்றான் உருமண்ணுவா. உதயணனோடு தான் அங்கே புறப்படுவதற்கு முன்பாக உருமண்ணுவா வேறு ஒரு முக்கியமான காட்சியை உதயணன் கண்களிலிருந்து மறைக்க வேண்டியதாயிற்று. உதயணன் பிணத்தை பார்வையிட வேண்டிய இடத்திற்கு அருகில்தான் தத்தையும் சாங்கியத்தாயும் யூகி இருக்கும் இடத்திற்கு தப்பி சென்ற சுரங்க வழி திறந்து கிடந்தது. உருமண்ணுவா முன்னேற்பாட்டுடன் தந்திரமாக ஒரு ஏவலன் மூலம் அந்த கதவை அடைத்து எரிந்து போன நீற்றையும் கட்டைகளையும் கொண்டு மூடி சுரங்க வழியை மறைத்து விடுமாறு சொல்லி அனுப்பியிருந்தான். போன ஏவலனிடமிருந்து காரியம் முடிந்ததாக தகுந்த குறிப்பு கிடைத்த பின்னே உதயணனை அழைத்து கொண்டு எரிந்து போன பள்ளி அறைக்குள் நுழைந்தான் உருமண்ணுவா.
சற்று விலகியிருந்தபடியே தத்தை, சாங்கியத்தாய் இவர்களின் எல்லா அணிகளும் பூட்டப்பெற்று உரு தெரியாமல் கரிந்து போயிருந்த போலி பிணங்களை உதயணனுக்கு காட்டி இருவரும் இறந்தது பொய்யில்லை என்பதை அவன் நம்பும்படி செய்தான். உதயணனும் அதை அப்படியே நம்புவதற்கு சந்தர்ப்பம் துணை செய்தது. பிணத்தின் மேலும் வேறு சில இடங்களிலும் சிதறி கிடந்த தத்தையின் அணிகலன்கள் ஏவலரால் ஒரு இடத்தில் கொண்டு வந்து குவிக்க பெற்றன. அவை பெரும்பாலும் சிதைந்து போயிருந்தன. அந்த நகைகளுக்கு முன் அமர்ந்து உதயணன் கண்ணீர் விட்டு கதறிய காட்சி உண்மை தெரிந்த உருமண்ணுவா முதலியோரை கூட மனம் உருகி வருத்தத்தில் ஆழ்த்தியது. ஒவ்வொரு புன்னகையும் தத்தையின் செவ்விதழ்களுக்கு நடுவே தோன்றிய புன்னகையை உதயணனுக்கு நினைவூட்டின. முத்து வடமும் சித்திர உத்தியும் நெத்தில தாமமும் நெற்றி சுட்டியும் கழுத்தணி கண்டிகையும் என்று சொல்லில் அடங்காத பல அணிகலன்களில் அவள் சௌந்தரிய புன்முறுவல் நிச்சயம் அவனுக்கு தெரிந்துத்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு அணிகலனும் தத்தையின் உடலில் அழிந்து போன ஒவ்வொரு அங்க வனப்பையும் அவனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தது, நினைவூட்டி கொண்டிருந்தது. அவன் கண் கலங்கினான். கடகங்கள் தந்தத்தில் செதுக்கி வைத்தாற்போல் இருந்த அவள் முன் கையை நினைவுக்கு கொண்டு வந்து காட்டின. பல நிற வைரக்கற்கள் பொருத்த பெற்ற மோதிரங்கள் தாமரையின் நீண்ட இதழ்கள் சுருட்டியது போல காட்சியளித்த அவள் விரல்களின் நளினத்தை என்ன செய்தன? தோள் அணிகள் மழுமழுவென்று முற்றி இழைத்த சந்தன கட்டைகள் போன்ற ஆனால் பஞ்சு போல் மெல்லியனவாகிய அவள் தோள்களை அறிமுகம் செய்தன. பவழமும் காசும் கோத்து செய்யப்பட்ட பாண்டில் என்னும் இடுப்பணியும் 8 வடங்களாக கோத்த விரிசிகை என்னும் மேகலையும் தத்தையின் இடையழகை தாமும் உதயணனுமே அறிய முடிந்த பெருமையை இழந்துவிட்டது போல அவனை நோக்கி அல்லல் காட்டின. கிண்கிணி சிலம்பு முதலிய காலணிகள் என்றோ செய்த இன்ப ஒளிகளை அவன் நினைவில் படர செய்தன. தாரும் தாழையும் கண்ணியும் மாலையும் கொண்டு உன்னை அழகு செய்ய வந்தேன், நீயோ உனக்கு முன்புள்ள அணிகலன்களையே விட்டு சென்று விட்டாய் என்று பலவாறு பிதற்றி வாசவதத்தையை பற்றிய பழைய நினைவுகளில் ஆழ்ந்து கிடந்தான் உதயணன். யானை பிடிப்போர் இட்ட குழியில் தன் பெண் யானையை பறிகொடுத்த களிற்றை போல நீங்கா சோகம் அவனை நிலையாக வாட்டிய வண்ணம் இருந்தது. வாசவதத்தையின் அழகிய உடலை இழந்துவிட்ட உதயணன் அவளுடைய அணிகலன்களிலிருந்து அவை முன்பு அணி செய்த ஒவ்வொரு அங்கமாக நினைத்து கூட்டி கற்பனையில் அவளை உருவாக்க முயன்றான். அத்தியாயம் 29. துன்பத்தில் விளைந்த துணிவு. இந்த நிலையில் உதயணனுடைய சோர்வு நோக்கி அவன் நாட்டின் மேல் படையெடுத்து வர காத்திருக்கும் பகைவர்கள் கொண்டாட்டமடைந்தனர். பகைகள் நம்மை சுற்றி நிலவுகிற போது இவ்வாறு இருப்பது நன்றன்று என்று கூறினர் நண்பர். ஆருணி அரசன் இந்த நிலையில் படையெடுத்து வந்தாலும் வரலாம் என்ற முன்னெச்சரிக்கையுடன் படைகளை நாற்புறமும் திரட்டி முன்னேற்பாடாக வைத்தனர் உதயணன் நண்பர். இவ்வாறு கூறிய அவர்கள் கூற்றும் ஆருணி அரசனை பற்றிய எச்சரிக்கையும் உதயணனை சற்றே துயரத்தை மறந்து அரசகுமாரனுக்குரிய வீர விழிப்பையும் துணிவையும் பெற செய்தன. இதை கண்ட நண்பர்கள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த முதிர்ந்திருந்த சில அமைச்சர்களை கொண்டு காமத்தின் இழிவையும் கேவலம் ஒரு பெண்மகளை இழந்ததற்காக அவன் இவ்வாறு பெருமிதம் இழந்து பேதுருவது தகுதியில்லை என்பதையும் அவன் மனத்தில் பதியும்படியாக எடுத்துரைக்க செய்தனர். சொல்வன்மை தேர்ந்த அவர்கள் அறிவு மொழி உதயணன் தன் பெருமிதத்தை உணரும்படி செய்தது. நண்பர்கள் வெற்றி பெற்றனர். உதயணன் துணிவு பெற்றான். தத்தையின் பொன்னகையில் புன்னகை கண்டு பிதற்றிய உதயணன் இப்போது தன் ஆண்மையை பற்றி உணரத் தொடங்கிவிட்டான். அது நண்பர்க்கு முழு வெற்றியாக வாய்த்தது. வீர விளைவுகள் இனி அவனிடமிருந்து நிகழும் என நண்பர்கள் எதிர்பார்த்தனர். இங்கே இவ்வாறு முதலில் உதயணன் துயர் புறாமல் உயிர் நீக்க துணிந்ததும் பிறகு நண்பராலும் அமைச்சராலும் தேறுதல் பெற்று நலத்துடன் இருப்பதும் மறைவிடத்தில் வசிக்கும் யூகி, தத்தை முதலியோருக்கு தக்கோர் மூலம் அவ்வப்போது மறைமுகமாக அறிவிக்கப்பட்டன. உடனே யூகி தத்தை முதலியோரை அழைத்துக் கொண்டு தான் வேறு இடத்திற்கு செல்ல கருதினான். வாசவதத்தைக்கும் சாங்கிய தாய்க்கும் நிலைமையை விளக்கி அங்கிருந்து தாங்கள் வேறு இடம் செல்ல வேண்டியிருப்பதன் அவசியத்தையும் கூறினான். அவர்களும் அதற்கு ஒப்புக்கொண்டனர். உண்ட அளவில் தோற்றமும் மேனி நிறமும் வேற்றுருவமும் அளிக்கும் மாய மருந்து ஒன்றை யூகி தானும் உண்டு அவர்களுக்கும் உண்ண கொடுத்தான். மூவரும் நிறம் மாறிய வேற்று உருவத்தோடு சுரங்க வழியாக அங்கிருந்து புறப்பட்டனர். அவர்கள் தாங்கள் அடைந்த வேற்று உருவத்தை அந்தணர்களுக்குரிய கோலங்களோடு மேலும் புனைந்து மாற்றிக்கொண்டனர். சுரங்கம் அடர்ந்து வளர்ந்திருந்த சந்தன மரங்கள் செறிந்த ஓர் மலை சாரலில் அவர்களை கொடர்ந்து விட்டது.
ஆருயிர் காதலனுடைய மனநிலையை சீர்திருத்துவது ஒன்றே குறிக்கோளாக கொண்ட வாசவதத்தை அதற்காக எவ்விதமான இன்னல்களையும் ஏற்று பொறுத்து கொண்டு யூகியை பின்பற்றினாள். அவளுடன் துணையாக சாங்கிய தாயும் இருந்தாள். நடந்து சென்று விரைவில் வழிமேல் சினாலயத்தோடு கூடிய பெரிய மலை ஒன்றை அடைந்த அவர்கள் அங்கே ஒரு தவப்பள்ளியையும் கண்டு மகிழ்ந்தனர். பூத்த குவளை மலர்களோடு கூடிய புதுநீர் பொய்கைகளும் எரி மலர்ந்தார் போன்ற பூக்கள் விரிந்த வேங்கை மரங்களுமாக அழகிய சூழ்நிலையோடு அமைந்திருந்தது அந்த தவப்பள்ளி. ஆசிரமத்தின் முன்புறத்தில் மா, பலா, வாழை, நாவல், மாதுளை போன்ற மரங்கள் செழித்து வளர்ந்து பசுமையை நல்கின. மணல் முற்றத்தில் முனிவர்களும் தாபத மகளிர்களுமாக தோற்றமளித்த அந்த தவப்பள்ளியை நாடி சென்றனர் அவர்கள். அங்கே தவம் செய்து கொண்டிருக்கும் முனிவர்களில் ஒருவர் உருமண்ணுவாவின் தந்தை என்பது யோகிக்கு தெரியும். ஆயினும் மூவரும் முனிவரிடம் தாம் யார் என்பதை விவரிக்காமல் சில நாள் அங்கே தங்கியிருக்க வேண்டிய காரியத்தை மட்டுமே கூறினர். முனிவர் மறுக்காமல் ஒப்புக்கொண்டு இடமளித்தார். யோகி, தத்தை, சாங்கிய தாய் ஆகியவர்கள் மாய மருந்தினால் பெற்ற மாற்று உருவத்தோடு அங்கே மறைவாக வாழ்ந்து வந்தனர். அகலாமலும் அணுகாமலும் ஒட்டியும் ஒட்டாமலும் தவப்பள்ளியில் அவர்கள் பழகி வந்தனர். எப்போதாவது தங்களை பற்றி துருவி துருவி தெரிந்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆவலோடு கேட்டவர்களுக்கு சாங்கிய தாய் ஒரு சிறு பொய்க்கதையை கூறி வந்தாள். எங்களுடைய தவப்பள்ளியும் சொந்த ஊரும் இங்கிருந்து வெகு தொலைவில் இருக்கின்றன. நாங்கள் மூவரும் உடன் பிறந்தோர். அவன், அதாவது யூகி, என் தம்பி. இவள் தத்தை, என் தங்கை. எங்கள் தாய் தன் முதுமையை நினைந்து தவ ஒழுக்கம் மேற்கொண்டு எங்களை பிரிந்து சென்றாள். தத்தையை மணந்து கொண்ட கணவன் குமரியில் நீராட சென்று இருக்கிறான் என்று சாங்கிய தாய் மற்றவர் சற்றும் ஐயூறாதபடி இந்த கதையை கூறி வந்தாள். யோகி அந்தன ஆடவன் உருவிலும் தத்தை இளம் அந்தன நங்கை உருவிலும் சாங்கிய தாய் சற்று முதிர்ந்த அந்தனி உருவிலும் இருந்ததனால் அவள் சொல்லை எல்லோரும் ஏற்று நம்பவும் முடிந்தது. இதற்குள் யூகி உருமண்ணுவா முதலியோருக்கு தங்கள் புதிய இடத்தை அறிவித்திருந்தான். இங்கே அரண்மனையில் உதயணனை நண்பர்கள் தேற்றிவிட்டனர். ஆனால் வாசவதத்தையின் தோழியாகிய காஞ்சனமாலை உதயணனை காட்டிலும் அதிக துயரில் மீளாமல் ஆழ்ந்துவிட்டாள். உதயணனைப் போல தத்தை உண்மையாக இறந்துவிட்டாள் என்றே அவளும் நம்பி ஏங்கி அழுது கொண்டிருந்தாள். உதயணன் ஆறுதல் அடைந்து விட்டான். இவளை யாராலும் ஆற்ற முடியவில்லை. நெருங்கி பழகி நெஞ்சு விட்டு உறவாடிய பெண்மணம் அல்லவா? அதன் துயர் விரைவில் எப்படி ஆறிவிடும்? ஒரு நாள் அவள் அலறலை சகிக்க முடியாமல் உருமண்ணுவா உண்மையை குறிப்பாக அவளுக்கு உரைத்து யோகி இருக்கும் இடத்திற்கே அழைத்து வந்து அங்கே உயிருடன் இருக்கும் தத்தையை காட்டிவிட்டான். அப்போதுதான் தோழி காஞ்சனமாலையின் துயரம் தணிந்தது. தத்தைக்கு உதவியாக அவளுடன் இருக்குமாறு கூறி காஞ்சனையை அங்கேயே விட்டுவிட்டு யோகியிடம் விடை பெற்ற பின் உருமண்ணுவா மீண்டும் தலைநகர் திரும்பினான். காஞ்சனை தத்தை முதலியவர்களோடு தானும் மாறுவேடத்தில் வசிக்கலானாள். உருமண்ணுவாவை யோகி அனுப்பிவிட்டு அங்கிருந்து தாங்களும் சில நாட்களில் புதிதாக வேறொரு இடம் செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான். அங்கிருந்து மிக அண்மையில் உருமண்ணுவாவின் தந்தைக்கு நெருங்கிய தோழனாகிய உக்கிர குலவேந்தன் விசேவரனால் ஆளப்படும் சன்பை என்னும் வளமிக்க நகரம் இருப்பது அப்போது அவன் நினைவிற்கு வந்தது. கங்கை நதி பாயும் சன்பை நகரம் எங்குமே தனக்கு நிகரில்லாதது. அந்த நகரத்து மதில் போல அமைப்பும் தலை அழகும் பொருந்திய அகழியோடு கூடிய மதில் அரண் பிற இடங்களில் எங்குமே காண்பது அரிது. மதில் வாயில்களை தோற்றுவாயாக கொண்ட அந்த நகர வீதிகள் வனப்பு மிக்கன. அந்த நகரில் யூகிக்கு நெருங்கிய நண்பனாகிய மித்திரகாமன் என்ற வணிகன் இருந்தான். அந்த நகரில் எவருக்கும் தத்தையையும் சாங்கிய தாயையும் தெரிந்திருக்க காரணமில்லை. அநேகமாக மித்திரகாமனை தவிர ஏனையோருக்கு யூகியை கூட தெரிந்திருக்காது. எனவே அங்கே சென்று மறைந்து மறைந்து ஒடுங்கும் இடரின்றி சுய உருவிலேயே சிறிது காலம் வசிக்கலாம் என்ற முடிவிற்கு வந்தான் யூகி. மித்திரகாமனோ மிக பெரிய செல்வன். முட்டில்லாத வளமான வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கை. சன்பையின் புறநகரில் அவன் வீடு மிக பெரியது. பார்க்க எடுப்பும் கவினும் நிறைந்த தோற்றம் உடையது. தத்தை, சாங்கியத்தாய் இவர்களோடு சன்பை நகர் சென்றான் யூகி. மித்திரகாமன் அவர்களை போற்றி வரவேற்றான். அவன் மனையை அடைந்து அங்கே நலமாக தங்கியிருந்தனர் யூகி முதலியவர்கள். எனினும் உதயணனை பிரிந்திருப்பது தத்தைக்கு துயரளித்தது. காஞ்சனையும்
சாங்கிய தாயும் தத்தையின் சோர்வு நீக்கி நல்ல மொழிகளை ஆறுதலாக கூறிக்கொண்டிருந்தனர். யோகி அமைதியாக மேலே வகுக்க வேண்டிய திட்டங்களை வகுத்துக் கொண்டிருந்தான். சாங்கிய தாய் புது பொய்க்கதைகளை கற்பனை செய்து கூற வேண்டிய அவசியம் இங்கே ஏற்படவில்லை. பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.